அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு பசியின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. பசிக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடணுன்னே தோணலை, ஸோ காலையிலேருந்து சாப்பிடாம கூட இருக்கா, ஆனால் பசிக்குதுன்னே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்ற நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பசியின்மை விஷயங்கள் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் இந்த பசித்தீ அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. இது நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பசித்தீ குறையும் பொழுது நம்ம உடம்புல அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அஜீரண கோளாறு அப்படின்னு ஏற்படும் பொழுது நம்மளை அறியாமல் வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ பிளாட்டிங் அப்படிங்கிறது இருக்கும், வயிறு ஊத ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோன்னா வாயில் துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் நாக்கில் ஒரு கோட்டிங், ஒயிட் கோட்டிங் மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். வயிற்று வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பசியின்மையினால வரக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறிகுணங்களாக நம்ம பார்க்குறோம். அப்போ இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பட்டினி பரம ஔஷதம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பசிக்க மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் ஒருவேளை உணவை சாப்பிடாம இருக்கும் பொழுது தன்னால் அந்த பசி உணர்வு நம்ம உடல் எடுத்துட்டு வந்துடும். இது இயற்கையாக நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பசியின்மை அப்படின்னு இருக்கிறவங்க அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீ காஃபி போய் குடிக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துடுறது, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது நிறைய ஐஸ் போட்டு சாப்பிட்டுடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த பசித்தி, அந்த டைஜஸ்டிவ் ஆக்னி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அது அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்போ பசி இன்மை அப்படிங்கிற ஒரு நோய் நிலை உருவாயிடும். அப்போ அந்த மாதிரி பசி நேரத்துக்கு போய் டீ காஃபி குடிக்கிறதையோ இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதையோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால நான் ஏதோ ஒத்துக்காத சாப்பிட்டுட்டேன், எனக்கு அஜீரண கோளாறு வந்துருச்சு, இதனால் எனக்கு பசியின்மை வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ பசியின்மை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால், உடனே இன்ஸ்டண்ட்டாக அதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கிட்டு அதை தட்டிக்கலாம். அது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, ஒரு 5லேருந்து 10 சொட்டு எலுமிச்சை சாறு, அது கூட கல்லுப்பு ஒரு 3-4 அளவு சேர்த்துக்கணும். அது கூட தண்ணி கம்மியாக கலந்து ஒரு திக் கான்சென்ட்ரேட்டட் லிக்விடாக அதை எடுத்து குடிச்சிடணும். இது ஒருவேளை மட்டும்தான், அந்த பசியின்மையினால் கஷ்டப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் மட்டும் எடுத்துக்கும் பொழுது அந்த பசியை உருவாகின அந்த கேஸ், அந்த பிளாட்டிங் அதை அப்படியே களைஞ்சி உங்களுக்கு அடுத்த வேளை உணவு நல்ல பசிக்க ஆரம்பிக்கும். இது இம்மீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அப்போது பசியின்மையை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒன்று வயிறு கோளாறாக பார்க்கணும், இன்னொன்று மனசு கோளாறாக பார்க்கணும், இன்னொன்று ஹார்மோன் கோளாறாக பார்க்கணும், இன்னொன்று நரம்பு கோளாறாக பார்க்கணும். அப்போது நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுதா, இல்லை உங்களுடைய மனநிலை பாதிப்பில் இருக்கா, இல்லை உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ராப்பராக டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. அப்போது மனசு காரணமாக உங்களுக்கு சரியில்லாமல் பசிக்கலை அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வல்லாரை பொடி, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தட்டிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். நல்லா ஊறி அந்த தண்ணி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சிப் பண்ணி அதை நம்ம குடிச்சிடணும். ஒரு சொட்டு சொட்டாக குடிக்கணும். அந்த மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நரம்பு கோளாறும் சரி, ஹார்மோனல் மண்டலமும் சரி சீராகி உங்களுக்கு அடுத்த வேளை பசிக்க ஆரம்பிக்கும். உங்கள் மனநிலையும் அமைதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் லெவலும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும், நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். இரவு நேரம் கண்டிப்பாக கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இது எடுக்கும் பொழுதும் உணவுக்கு பிறகு வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வரணும். அது எடுக்கும் பொழுதும் பசியின்மை மாதிரியான பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கண்டிப்பா மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குடல் மண்டலம், டைஜஸ்டிவ் ட்ராக்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஆக்ஸிஜன் நல்லபடியா இருக்கணும், கால்சியம் சேனல்ஸ் நல்லபடியா வேலை செய்யணும். அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி அஜீரண கோளாறு, பசியின்மை இருக்கக்கூடியவங்க காலை நேரமோ மாலை நேரமோ நல்ல காற்றோட்டமான இடத்துல உட்காந்து ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருக்கு டாக்டர், ஆனா நான் எல்லாம் பண்றேன் ஆனா பசிக்காது அப்படிங்கிறவங்க சித்த மருத்துவத்துல அஷ்டசூரணம் அப்படிங்கிறது இருக்கும். அதை 3 வேளையும் உணவுக்கு முன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்நீர்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நல்லபடியா உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆமம் எல்லாம் களைஞ்சி நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். உங்க உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பசியின்மை அப்படிங்கிறவங்க என்ன காரணத்தினால இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை களையறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.